ஏல மக்கா என்னல செலிப்ரேஷனா ஓகே என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து இந்தியா அல்டிமேட்டான ஒரு வெற்றி. ஸோ அதுக்காக வந்து இந்தியாவே இந்த செகண்டில் வந்து ரொம்ப வெற்றி களிப்பில் இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு பக்கம் முரண்பாடம் இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேசின பேச்சு. ஏன் சூர்யா ஒய் எதுக்கு இப்படி எதுக்கு இந்த மாதிரி பேசிட்ட கடைசியில் பொசுக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன? ஓகே, அதாவது என்ன அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் நம்ம பாகிஸ்தானோட மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டுச்சு. அவங்க கூட நமக்கு மேட்ச் வேணாம், அவங்களுக்கும் நமக்கு சண்டை, அதனால இந்த மேட்ச் வேண்டாம், எதிரியாக தான் பார்க்கணும், அவங்க கூட எல்லாம் வந்து சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் போட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு விளையாட்டா பாருங்க அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? பெரிய ஆளுங்க நீ சட்டம் சார்ந்தவர்கள்லாம் கூட சொன்னாங்க. அப்படின்னு இருக்கும்போது இப்போ ஏன் அப்படிப்பட்ட அந்த விளையாட்டை தனியாக பார்க்காம விளையாட்டுக்குள்ளே வந்து பொலிட்டிக்கல் பேசுனீங்க மிஸ்டர் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதை தவிர்த்துருக்கலாம் இல்லை? ஸோ விளையாட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நீங்களே வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுறது வந்து அது ஏற்புடையதா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் இந்தியாவில் பெரிய அளவில் இதை வேற கண்ணோட்டத்தில் பார்க்கல. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து அத்தனை ஊடகங்கள் வந்து இது ஒரு விளையாட்டை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்னவோ செகண்டா வேற ஒரு விஷயம் நடந்து அதில் சக்சஸ் ஆகி பயங்கரமாக மாறு தட்டிக்கிற மாதிரி என்னென்னவோ செலிப்ரேஷன்ஸ், என்னென்னவோ பைட்ஸ், என்னென்னவோ யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது டேய் என்னடா ஜஸ்ட் ஒரு விளையாட்டில் தானடா ஜெயிச்சிருக்கிறோம், இதை ஏன்டா இப்படி போர்ட்ரேட் பண்ணுறீங்க, இதை ஏன்டா பொலிட்டிக்கலாக கனெக்ட் பண்ணுறீங்க, ஏன்டா இந்த மாதிரி விஷயத்த பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்களா, இதில் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு பக்கம் சிரிப்பாக ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா பொலிட்டிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும் இந்தியாவுடைய தலைப்பகுதியான அந்த ஒரு ஏரியாவில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஏயா காலத்துக்கு உருட்டிக்கிட்டு இப்படி அப்படி ரெண்டா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். நம்ம சொன்னோம்ல, நம்ம வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் எந்த ஏரியா எந்த டைமிங்னு அடிச்சு தூக்கிட்டோம் அப்படின்னு நம்ம வெற்றி கொண்டாட்டம் செஞ்சோம் இல்லையா? அதெல்லாம் பண்ண நம்ம ஒரு ஏரியாவில் அந்த தலைப்பகுதியான ஒரு ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம கிட்ட சொல்யூஷன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. ஆனா ஏன் அதை பண்ணல? அதை வச்சு தானே அரசியல் ஓட்டிக்கிட்டு இருக்க முடியும். இந்த பாருங்க, சாதாரண விளையாட்டை நம்ம என்ன பண்றோம், பொலிட்டிக்கலா கனெக்ட் பண்றோம்ல, அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணப்பட மாட்டோம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் விஷயத்தை தெரிஞ்சவங்க, பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா அவங்க வந்து இதெல்லாம் பார்த்து நடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டே 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 இதெல்லாம் அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் சவுத் இந்தியா கிளவர் பாய்ஸ், இன்டெலெக்சுவல். ஓகே, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் விளையாட்டா மட்டும் தான் பார்க்குறோம். ஓகே, பை.